எங்களை படைத்து தருளும் எங்கள் இறைவா, காலை பொழுதிலே கூடியிருக்கும் ஒவ்வொரு மக்களையும் இறை ஆசிரை நிறைவாக பொழிதருவீராக. எங்களுடைய குற்றங்குறைகளை பார்க்காமல் எங்களை அன்பு செய்யக்கூடிய ஒரே வல்ல தேவன் நீர்தாமே. எங்களுடைய நாங்கள் பாவிகளாக இருக்கின்ற தருணத்திலும் நீர் உம்முடைய அன்பை எங்களுக்காக அளித்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். அதற்காக நன்றி கூறுகின்றோம். எவ்வளவோ இன்னல்கள் துன்பங்கள் மத்தியிலும் நீர் எங்களை இந்த நவநாள் திருத்து வந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். உடல் உள்ள சுகம் வேண்டியும் மனதளவில் நிம்மதி வேண்டியும் கடன் சுமைகள் தீர்ந்திட வேண்டியும் இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகளோடு வந்திருக்கக்கூடிய அடியார்கள் இவர்களை கண்ணோக்கி அருளும். இதோ உம்முடைய பாடகர் குழுவினோடு சேர்ந்து நாம் பாடலை ஆண்டவருக்கு இசைத்து பாடுவோம். அன்பே உருவான இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்தருள்வாராக.
எங்கும் நிறையும் என்னை காணும் எதையும் செய்யும் எனக்காயேதும் பிரியமானவர்களே, அவர் நம்மை அன்பு செய்கின்றார். இதோ என் பிள்ளை எவ்வளவோ வேதனையோடு வந்திருக்கின்றது. நம்மை அன்பு செய்கின்றார். அந்த அன்பின் உருவமாகத்தான் சூழ்நிலைகளும் துன்பமான துயரமான நேரங்களிலும் வழிநடத்துகின்றார். காரணம், ஆண்டவர் நம்மை அன்பு கொண்டுள்ளார். அவருடைய அன்பை நாம் சுவைக்க தயாராக இருக்கின்றோமா? என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நான் விலகுகின்றேனா? என்னுடைய பிடிவாதத்தினால் வெகுளி அந்த இளைய மகன் இந்த தந்தையினுடைய அன்பை உதறி செல்கின்றார். இருப்பினும் அவன் மனம் திரும்பி வருகின்ற தந்தை அவரை அன்போடு சென்றார். எவ்வளவோ பாவ வாழ்க்கை ஊர்ந்திருக்கும் நாம் ஓடி வருகின்ற தருணத்தை அரவணைக்கின்றார், அன்பு செய்கின்றார். எசாயா புத்தகம் 58:8 இவ்வாறு கூறப்படுகின்றது: விரைவில் உனக்கு நலம் வாழ்வு துளி. ஆம், அவரை அன்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை நற்கருணை ஆண்டவர் மூலமாக நமக்கு எவ்வளவோ நாட்கள் எவ்வளவு நாம் ஆண்டவரை அன்பு செய்கின்றோமா? இதோ நம்முன் பிரசன்னமா இருக்கக்கூடிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உற்று நோக்குவோம். இதோ மகிழ்ச்சியும் மன நிறை நம்மை அன்பினாலும் அரவணைப்பினாலும் தன்னுடைய மூலமாக ஆசீர்வதிக்கின்றார். அபரிவிதமான அருளை பொழிகின்றார். இதோ நிமிடம் கண்களை வழக்குகள் நிறைவு பெற வேண்டியும் வர முடியாமல் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நோயாளர்களுக்காகவும் இன்னும் எத்தனையோ பேர் இந்த காணொளி வாயிலாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நபர்கள் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இதோ இந்த வளாகம் முழுவதும் ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நிரம்பி இருக்கின்றது. திருப்பாடல் 23:1 கூறுவது போன்று, ஆண்டவரே நாயர் எனக்கு இல்லை என்கின்ற வாக்கியத்துக்கு நாங்கள் அவரை அன்பு செய்வோம். இதோ அவர் அன்பு செய்கின்றது மூலமாக
உங்களுக்கு உங்களுடைய பிணிகள் நோய்கள் அனைத்து பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை ஒருமுறை மன்றாடுவோமாக. இறைவனிலே உம்முடைய திருப்பாடுகளில் இரத்தம் ஆகியவற்றின் தோழமையில் இறைவனாய் என்று இம்மானுவேல், மாரநாதா, வாரும் ஆண்டவரே, நாங்கள் இந்த காலங்களில் உம்மை வரவேற்க தயாராக இருக்கிறோம்.
வாருங்கள், எங்கள் உள்ளங்களில், எங்கள் இல்லங்களில் எங்களுக்கு தேவையான நிலையான அமைதியின் சமாதானத்தையும் தாரும், மகிழ்ச்சியை தாரும், வாழ்வுக்கு மீட்பை தாரும், விடியலை. இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம். இயேசுவே, தாவீதின் மகனே, இயேசுவே, துயரங்களை, வேதனை, கஷ்டங்களை அப்புறப்படுத்தும். எங்களில் நிலையான அமைதியை, சமாதானத்தை தாரும். எங்களிலிருக்கும் தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தும். நல்ல நிலை வாழ்வை எங்களுக்கு அளித்திருக்கும் ஆண்டவரே, நற்கருணை நாதனை, இம்மானுவேலனை, வாரும், வாரும், வாரும். திருப்பலி உடனடியாக வாருங்கள், வாருங்கள், பலியினில் கலந்திடவே. கூடுங்கள், கூடுங்கள், இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள், வாருங்கள், பலியினில் கலந்திடவே. கூடுங்கள், கூடுங்கள், இறைவனில் மகிழ்ந்திடவே. இகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசி நம்மில் மலர. இறைவன் ஆசி நம்மில் மலர. ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். வாருங்கள், வாருங்கள், பலியினில் கலந்திடவே. கூடுங்கள், கூடுங்கள், இறைவனில் மகிழ்ந்திடவே. இறைவன் நம் வாழ்ந்திட வேண்டும். நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும். நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். உறவில் நாமும் நிலைத்திடவே, உண்மை தேவனை அறிந்திடவே. உறவில் நாமும் நிலைத்திடவே, உண்மை தேவனை அறிந்திடவே. உண்டாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். உண்டாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். வாருங்கள், பலியினில் கலந்திடவே. கூடுங்கள், இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள், வாருங்கள், பலியினில் கலந்திடவே. கூடுங்கள், கூடுங்கள், இறைவனில் மகிழ்ந்திடவே. தந்தை, மகன், தூய ஆவியாரின்
பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் எனவே இந்த தெய்வீக திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை நினைத்து பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் வழியாக நீர் எங்களை புது படைப்பாக்கியுள்ளி உம் இரக்க செயல்கள் உம் திருமகனின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். எங்கள் பழைய வாழ்வின் மாசுகள் அனைத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 9 முதல் 13 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்தும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்குவதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை. கண்டிப்புரை அவர் ஏற்பதும் இல்லை. ஆண்டோர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை. தம் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமைப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தோப்பியாவின் ஆறுகளும் அப்பாவிலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து
நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாட்களில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்போது இருமாப்புடன் அக்களிப்பெருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலே எஞ்சோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சி பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவோர் யாருமின்றி அவர்கள் மந்தையை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலில் என்றும் வாழ்பவனே. உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலினிலே என்றும் வாழ்பவனே. நீ ஆண்டவா, என் ஆண்டவா, ஆண்டவா என் ஆண்டவா, நீரே எந்தன் புகலிடம், நீரே எந்தன் அரணவாய், உம்மையே நான் நம்பினேன் என்று கூறிடுவாய், என்று கூறிடுவாய். உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலினிலே என்றும் வாழ்பவனே. இரவில் தோன்றும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்புக்கும், அஞ்சவே வேண்டாம், இரவில் உலவும் கொள்ளை நோய், அஞ்சவே வேண்டாம், பகலில் வரவும் துன்பங்கள், அஞ்சவே வேண்டாம். எதற்கும் நீயோ அஞ்சவே வேண்டாம். எதற்கும் நீயோ அஞ்சவே வேண்டாம். அவரின் வார்த்தை கேடயமும் தன் கவசம் போடாகும். அவர் உன்னை தன் சிறகுகளினால் மறைத்து காத்திடுவார், மறைத்து காத்திடுவார். உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலினிலே என்றும் வாழ்பவனே.
வல்லவரின் நிழலிலே என்றும் வாழ்பவனே. நீ ஆண்டவா என் ஆண்டவா, ஆண்டவா என் ஆண்டவா, நீரே எந்தன் புகலிடம், நீரே எந்தன் அரணவாள், உம்மையே நான் நம்பினேன் என்று கூறிடுவார், என்று கூறிடுவார். உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலிலே என்றும் வாழ்பவனே. Hallelujah, 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 Alleluia, Alleluia, Alleluia. வாரும் ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும் உம் மக்களின் பாவங்களை போக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தியு எழுதிய நற்செய்தி பிரிவு 21 இறைவார்த்தைகள் 28 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி போகவில்லை? இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சி உட்படுவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் யோவான் நீதிநெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவர் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமானவர்களே, நான் எப்பெல்லாம் கோடி அற்புதரனே சொல்கிறேனோ அப்போ நீங்கள் எங்கள் நம்பிக்கையே அப்படின்னு சொல்லணும். கோடி அற்புதரே அப்படி நான் சொன்னால் நீங்கள் எங்கள் சத்தமாக கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. வெரி குட். இன்னும் கொஞ்சம் ஜோராக சத்தமாக சொல்லலாமே. ஏன்னா நம்ம அந்தோனியார் நம்பி தானே வந்திருக்கிறோம். என்ன நம்பி யாரும் நீங்கள் வரல, அதனால் அந்தோனியார் நம்பி வந்திருக்கிறோம். சத்தம் கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே, கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய எத்தனாவது வாரத்தில் இருக்கிறோம்? நாளா? சத்தமாக அழுத்தி ஒருத்தர் சொல்கிறாங்க 4வது வாரம். 3வது வாரம் தான், இன்னும் ஒரு வாரம் வரல. சரிங்களா? சரி, முதல் வாரத்தில் ஒரு கேண்டில் ஏற்றுவாங்க இல்லையா? ஒரு கேண்டில் ஏற்றி ஒரு வாரத்துக்கும் ஒரு தலைப்பு இருக்கும். அதை பற்றி தான் தியானிப்போம். முதல் வாரத்தில் என்ன தலைப்பில் தியானித்தோம்? திருவருகை காலம் அப்படின்னு தியானிச்சிங்க. 2வது வாரம் சமாதானம் நம்பிக்கையின் வாரம். 3வது வாரம் மகிழ்ச்சி. எப்பா இது மட்டும் ஞாபகம் இருக்குது, மீதி 2 மறந்துட்டீங்க. இந்த வார்த்தை ஈஸியாக புரிஞ்சிச்சு, ஏன்னா நமக்கு தேவை இல்லையா அந்த மகிழ்ச்சி. அதனால் மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. முதல் வாரத்தில் நம்பிக்கையின் வாரம், 2வது அமைதியினுடைய வாரம், 3வது வாரம் மகிழ்ச்சியின் வாரம், 4வது வாரம் அமைதியின் வாரம், 4வது வாரம் தான் அமைதி. அப்போ இந்த வாரம் மகிழ்ச்சியின் வாரம். உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குதா அப்படின்னா இருக்குது. இப்போ இருக்குது. நான் சொன்ன பிறகு எல்லாமே சிரிக்கிறீங்க. அந்த மகிழ்ச்சின்னா என்ன? அந்த மகிழ்ச்சி நோக்கி ஏன் நம்ம பயணிக்கிறோம்? இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுவீங்க. சில பேர் அப்படியே வெறப்பாக உட்காந்துருப்பீங்க. ஏன்? மகிழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் ஏன் அங்கே வரோம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லாததுனால தானே இங்கே வந்திருக்கிறோம். இந்த அந்தோனியார்ட்ட கேட்கலான்னு வந்திருக்கிறோம். இது உண்மைதான் பிரியமானவர்களே. இந்த மகிழ்ச்சியை நாம் நமது வாழ்க்கையில் எப்படி தக்க வைத்து கொள்ளுவது? மனுஷனுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நோக்கி தான் பயணிக்கணும். அந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? நம்ம ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ள உண்மையான புரிதல் நமக்கு தெரியணும். மகிழ்ச்சி முக்கியமா, சந்தோஷம் முக்கியமா நம்ம வாழ்க்கைக்கு? உண்மையை சொல்லுங்க. மகிழ்ச்சி முக்கியமா, சந்தோஷம் முக்கியமா? 2 ஒன்று தானே. என்னங்க ஃபாதர் குழப்புறீங்க அப்படியா சொல்கிறீங்க? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. 2க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷ் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய்னு போட்டிங்கன்னா அதில் தெளிவாகவே வந்துடும். அப்போ நம்ம நாடி போகிறது மகிழ்ச்சியா சந்தோஷத்தையா? புரியலையா? கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. அன்பானவர்களே, நம்ம பெரும்பாலும் ஒரு 80% சந்தோஷத்தை பார்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன சந்தோஷம்? அந்த பொம்பளையை பார்ப்பா நல்ல ஒரு சேரீ கட்டியிருக்கா, அந்த மாதிரி அடுத்த நான் வாங்கிடுவேன், அந்த பைக்கு நான் வாங்கிடுவேன், இந்த மொபைல் நான் வாங்கிடுவேன். வாங்கின உடனே சந்தோஷம் எத்தனை நாளைக்கு இருக்குது? அந்த நாள் இந்த சேரீ கட்டிட்டு தூக்கி போடுற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் ஐயோ அடுத்த வந்து நல்லது ஒரு வாங்கணுமே, இந்த பக்கத்து வீட்டில் பாரு இந்த மாதிரி அழகான ஒரு சேரீ வாங்கிட்டாங்க, இந்த நியூ டிசைன் எனக்கு வந்திருக்குமே இல்லையா? மொபைல் வாங்கியிருப்போம், அடடா இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணிட்டுனா ஒரு நியூ ஃபியூச்சரோட இது வாங்கியிருப்பேனே, அந்த சந்தோஷம் போயிடும். அப்போ குடும்பத்தில் ஒரு வீடு கட்டிட்டேன் சந்தோஷம், நிம்மதி, அது மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம். அவங்கள விட கொஞ்சம் உயரமாக கட்டிட்டேன் சந்தோஷம். அப்போ நம்ம வாழ்க்கை எல்லாமே இந்த சந்தோஷத்தை நோக்கி தான் பயணிக்குது. இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வந்துட்டுருக்குறோம், ஆண்டவரே இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, கிடைச்சிருச்சு அப்படின்னா மீண்டும் நம்ம கோயிலுக்கு வருவோமா? ஏன்னா அந்த சந்தோஷம் அது போயிடுச்சு, அடுத்த ஒன்று வருது, அது வேணும், அந்த சந்தோஷத்துக்காக வருவோம். அப்போ மனித வாழ்க்கையில் நீங்களும் சரி நானும் சரி அந்த சந்தோஷத்துக்காக தான் நிறைய நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமே ஒழிய மகிழ்ச்சிக்காக இல்லை. அந்த மகிழ்ச்சினா என்ன, எங்கேருந்து வரும் அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அது நிலையாக இருக்கும். சந்தோஷம் அழியக்கூடியது, மகிழ்ச்சி நிலையானது. ஹாப்பினஸ் இஸ் எக்ஸ்டர்னல், ஜாய் இஸ் இன்டர்னல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ அந்த இன்டர்னல்னா உள்ளுக்குள்ளே இருந்து வர்றது தான் மகிழ்ச்சி. உள்ளத்து நிறைவே வாய் பேசும், அகத்தின் அழகு. அப்போ நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது முகத்தை பார்த்தாவே தெரியும்.
நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஒரு சிலர்லாம் நம்ம போய் பார்த்த உடனே என்னமாச்சு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, என்ன விசேஷம் கேட்குறோமா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏம்மா ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிறீங்க, என்னாச்சு, யாராவது அடிச்சிட்டாங்களா, திட்டினாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா கேட்குறோமா? எதை பார்த்து கேட்குறோம்? முகத்தை பார்த்து தான் கேட்குறோம். அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையான்னு மற்றவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம சொல்லலாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லலாம். ஆனால் உண்மையாக உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சி வெளியில் வரும். கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. எனவே பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆசைப்பட்ட இது 3 உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுனால் மட்டும் பாருங்கள். 1, ஆன்மீக சக்தி பெற்ற மனிதர்களாக வாழணும். உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஆன்மீக ஆற்றல் உங்களுக்கு இருக்கணும். பிலிப்பியருக்கு எழுதிய திரும்பவும் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, நீங்கள் இறைவனோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் மகிழ்ந்திருக்க முடியாதுன்னு தூய பவுல் சொல்லுவார். அப்போ இறைவனோடு இணைந்த வாழ்வு தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு. கடவுள் விட்டு நான் போயிட்டேன், இன்னைக்கு அந்தோனியார் கோயிலுக்கு வரலை, ஆன்மீக காரியங்கள் செய்யலை, இந்த திருவருகை காலத்தில் நான் என்னையே தயாரிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மீக இழப்பினால நமக்குள்ள நல்ல பண்புகளே இருக்காது. உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியும், சிடு சிடுப்பாக இருப்பீங்க, கோபமாக இருப்பீங்க. என்ன நல்லது நடந்தாலும் இது தானே நடந்துச்சு, இன்னும் பெருசாக நடந்த மாதிரி சொல்கிறீங்க. எந்த ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட முடியாது. அப்போ அந்த அளவுக்கு ஆன்மீகம் இல்லை அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் உள்ளுக்குள்ளே இல்லைன்னா எல்லாமே எனக்கு தேவையெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம், இது வேணும் அது வேணும், இது குறைவு அது குறைவு அப்படிங்கிற மனசு தான் போயிட்டு இருக்குமே ஒழிய ஒரு மன நிறைவு இருக்காது. அந்த மன நிறைவோடு வாழ்வந்தான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சி வரும். அது நீங்கள் சிரிச்சாதான் மகிழ்ச்சின்னு கிடையாதுங்க. சிரிப்பு வேற, மகிழ்ச்சி வேற. ஸ்மைல் வேற, மகிழ்ச்சி வேற. நம்ம நிறைய நேரங்களில் சிரிப்போம், ஸ்மைல் பண்ணுவோம், அது வாழ்க்கை அல்ல, அது மகிழ்ச்சி அல்ல. உங்கள் முகத்தை பார்த்தா என்ன இவ்வளோ கலையாக இருக்கிறீங்க, உங்களை பார்த்தாவே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதாங்க மகிழ்ச்சி. அது நிறைய பேருக்கு வராது. ஏன்னா அந்த உள்ளத்தில் ஆன்மீகம் இல்லை, கடவுள் எனக்குள்ள இருக்கிறார் எங்கள் ஒரு நினைப்பு இல்லாததுனால மகிழ்ச்சி குறைவாக இருக்குது. 2வது, நம்முடைய வாழ்க்கையில் நெகட்டிவாகவே இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எப்போ எல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதோ, வைப் இருக்குதோ, அப்போ தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். பாசிட்டிவ்னா என்னது? நேர்மறை எண்ணம். ஆண்டவரே எனக்கு இது நீ கொடுப்ப, இது வந்துடும், இது நடக்கும் அப்படின்னு நம்ம நேர்மறையான நினைக்கிறோம் இல்லையா? அப்போ இருந்தால் தான் சந்தோஷம் மகிழ்ச்சி வரும். இல்லைன்னா ஒரு சந்தோஷம் தான் வரும், மகிழ்ச்சி வராது. அப்போ அந்த மகிழ்ச்சி வருவதற்கு எல்லாமே எனக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க இல்லையா அந்தோனியார் கோயிலுக்கு, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணணும்னா அதுதான் சொல்லுவேன்ம்மா, நம்புங்கம்மா, நம்பிக்கையோடு வாங்க, எல்லாமே நடத்தணும், சரி ஆயிடுன்னு வாங்க. ஐயோ அந்தோனியாரே 13 வாரமாக வர இன்னும் நடக்கலையே, 4 வாரமாக வர நடக்கலையே, 5 வாரமாக வர நடக்கலையே, இங்கே வந்தால் நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அதுவும் நெகட்டிவ் இல்லையா? அந்த நெகட்டிவ் மைண்டோடு நீங்கள் இந்த கோயிலுக்கு திருத்தலத்துக்கு வரும்பொழுது அந்த நெகட்டிவ் மைண்டோட தான் வெளியே போவீங்க. நீங்கள் வரும்போதே அந்தோனியார் கோயிலுக்கு போகிறேன், இது அந்தோனியார் கொடுப்பாரு, இது நான் வாங்க போகிறேன், இந்த பிரச்சனை தீரப்போகுது, இதுலேருந்து நான் விடுதலை அடைய போகிறேன் அப்படின்னு நம்பிக்கை நேர்மறை எண்ணங்களோடு வந்தீங்கன்னா கிடைச்சிருச்சு, இன்னும் கொடுத்துருவாரு அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு போவீங்க. வந்துட்டு அந்த நம்பிக்கை இல்லை, அந்த நேர்மறை எண்ணம் இல்லாமல் எதிர்மறை எண்ணம் இருந்துச்சு, நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா இன்னும் அடுத்த வாரம் வந்தாலும் கிடைக்காது, இப்படி தான் வந்து ஏமாந்து போக போகிறேன். கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. அன்பானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நேர்மறை எண்ணங்கள் இருந்துச்சு, இது நடக்கும், இது கொடுப்பார் அப்படின்னா உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வரும். இல்லைன்னு வச்சுங்க, மற்ற நேரத்தில் கிடைக்குமான்னு சிந்திக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே வராது. 3வதாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா, we need to live at presentன்னு சொல்லுவாங்க. நிகழ்காலத்தில் வாழணும். நம்ம எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி தானே வாழ்வோம். நாளைக்கு என்ன நடக்கும், இந்த சாமியார் எப்போ பிரசங்கத்தை முடிச்சுட்டு விட்டாக்கா பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதா, போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு போகலாமா இல்லையா, இல்லை அப்படியே போகிற வழியில் பத்மாவில் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாமா, ஓடிக்கிட்டே இருக்குதா. ஹவு மெனி ஆர் லிவிங் அட் ப்ரெசன்ட்? இப்போ யாரெல்லாம் நான் பேசுகிறத கேட்குறீங்கன்னா நீங்கள் ப்ரெசண்ட்டில் இங்கே இருக்கிறீங்க. ஸோ லீவ் அட் ப்ரெசன்ட். நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் வாழணும்னு நினச்சிங்கனாலே போதும், மகிழ்ச்சி உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன் அந்த மூளை தாங்க காரணம். மூளையில் நீங்கள் ஐயோ அது வேணும் இது வேணும் அந்த ப்ரீஆக்குபேஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது. ஐயோ இது போயிட்டு நான் என்ன பண்ணணும், அங்கே போனால் என்ன செய்யணும், இது இங்கே போனால் எங்கே செய்யணும், அது வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ இந்த நேரத்தில் இந்த சாமியார் என்ன பேசுகிறாரே கேட்கலான்னு கேட்க முடியாது. டிவியில் ஒரு வடிவேல் ஜோக் சொல்கிறாரே, அது பார்த்து சிரிப்புன்னு வராது.
மொபைல் வச்சுக்கிட்டு என்னென்னோ பார்த்துட்டு இருப்போம். ஒரு செகண்ட் கூட ஒரு ரீல்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம், தள்ளிக்கிட்டே இருப்போம். என்ன தள்ளுறோம், மூலையில் என்னமோ இருக்கும், அங்கே என்னமோ தள்ளிக்கிட்டே இருப்போம். வி டோன்ட் லீவ் அட் ப்ரெசன்ட். நம்ம இந்த நிகழ்காலத்தில் வாழ்ந்தோன்னா போதும், மகிழ்ச்சி நம்ம தேடி வரும். கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சி என்பது இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேனோ இல்லையோ அது உங்களை தேடி வரும். கடவுள் உங்களுக்குள்ளே வந்துட்டா மகிழ்ச்சி வரும். நேர்மறை எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கும். இப்பொழுதைக்கு நான் இந்த நிமிஷம் இதை நான் வாழ்கிறேன், அனுபவிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்றேன்னு சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது மகிழ்ச்சியாக மாறும். இல்லைனா நினச்சிக்கிட்டு எல்லாமே சாப்பிடும்போது வேறு ஏதோ நினச்சிங்கன்னா அது மாறாது, மகிழ்ச்சியை கொடுக்காது. எனவே இந்த 3 காரியங்களை செய்து பாருங்கள், உங்களை தேடி மகிழ்ச்சி வரும். இந்த வாரம் முழுவதும் திருவருகை காலத்தில் நம்மை தயாரித்து மகிழ்ச்சியோடு இருந்து கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி, இந்த நாளினுடைய நற்செய்தியில் 2 பர்சனாலிட்டி பற்றி பார்க்கலாம். 2 குணங்கள், பெரிய மூத்தவன் இளையவன் இல்லையா? அது உளவியல சொல்லுவாங்க. ஒன்று ரிஃப்ளெக்டிவ் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, 2வது அவாய்டன்ட் பர்சனாலிட்டி. 2 பேருக்கும். மூத்தவனுக்கு ரிஃப்ளெக்டிவ் பர்சனாலிட்டி, அவன் யோசிக்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவன். 2வது அவாய்டன்ட், இதுக்கு வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி உளவியல சைக்காலஜி சொல்லுவாங்க. இந்த 2 குணங்கள் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்று, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறதா அந்த இளையவன் இல்லையா? நான் செஞ்சிடறேன் இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். பங்கில் நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வருவாங்க, சார் நாங்கள் செஞ்சலாம் ஃபாதர், இது செய்யலாம் ஃபாதர், அது செய்யலாம் ஃபாதர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றுன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. செய்யும் பொழுது அவங்க இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படியே டிமி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு ஒரு வடிவேலுடைய காமெடி ஞாபகத்துக்கு வருது. ஒரு பஸ்ஸு ரிப்பேர் ஆகிடும், எல்லாம் இறங்கி வண்டியை தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாமே தள்ளுவாங்க. ஒருத்தர் பின்னாடி நிற்க தள்ள 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 தள்ளன்னு சொல்லிட்டு இருப்பான் இல்லையா? ஸோ அப்போ தள்ளுறவங்க கிடையாது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இருப்போம். மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக சொல்கிறது, நல்ல பேர் எடுப்பதற்காக சொல்கிறது, நான் தான் எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கிறேங்கிற சொல்கிறது, இது ஒரு பேட் பர்சனாலிட்டி. எல்லாரும் ஏமாத்துறது, ஒரு சொசைட்டி ஏமாத்துகிற ஒரு குணமாக இருக்கிறது. அது கடவுள் விரும்பலை. இந்த திருவருகை காலத்தில் என்ன விரும்புகிறாரு? ரிஃப்ளெக்டிவ் பர்சனாலிட்டி. நான் ஒன்று சொல்லிட்டேன், ஓகே வேணாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு வேலை இருக்குது சொல்லிட்டேன். அப்போ அவங்க உணர்வு இமீடியட்டாக வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு பெரியவன் சொல்லிட்டான். ஆனால் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறான், ஐயோ அப்பா கேட்டுட்டாரே செய்யணும். அப்போ ரிஃப்ளெக்ட் பண்ண உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. மாற்றம் வந்த உடனே அந்த காரியத்தை செய்யறான். இதை தான் கடவுள் இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்போ மூத்தவன் செய்தது தான் சரி. இந்த திருவருகை காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மூத்தவனை போன்று நாம் பிறரை வெறுத்தடலாம், ஒதுக்கலாம், என்ன திட்டிடலாம். ஆனால் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம பார்த்து ஐயோ அப்படியே மனசை புண்படுத்திட்டோமே, அவங்க என்ன நினைப்பாங்க, பாவம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் மண்ணள்ளியை போட்டுட்டோமே, இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதே, மாற்றிக்கலாம், நம்ம மாற்றி செய்கிறோம் இல்லையா? இந்த மனநிலையை தான் கடவுள் விரும்புகிறார். யாருக்குமே துரோகம் செய்யாமல், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், அவர்களையும் நான் சமாதானப்படுத்தி அவர்கள் விரும்புவதை செய்கிற பொழுது அங்கே உறவுகள் நீடிக்கிறது. இந்த குணத்தை கடவுளும் விரும்புகிறார். கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த நல்ல பர்சனாலிட்டி, மூத்தவனை போல ஒரு ரிஃப்ளெக்டிவ் பர்சனாலிட்டி என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்சு பார்த்து நல்லதே செய்யணும். இது செஞ்சனா அவங்க நல்லா இருப்பாங்கன்னா அதை செய்யணும், நல்லா இருக்க மாட்டாங்க, அந்த வாழ்க்கைக்கு துரோகமாக இருக்கும், அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்யாமல் இருந்தால் அங்கே நல்ல உறவுகள். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வாரத்திலே மகிழ்ச்சியோடு இருந்து மூத்த மகனை போன்றே நாம் நல்ல காரியங்களை செய்து இறைவனுடைய பிள்ளையாக வாழ முயற்சி எடுப்போம். கண்களை மூடுவோமா ஒரு நிமிடம்? அன்பு தெய்வமே, இதோ இந்த நேரத்திலே உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில் இந்த திருத்தலத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் வேண்டி விரும்பி வந்த எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும். கோடி அற்பரே தொடர்ந்து பேசும். இவர்கள் உள்ளத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்க ஒரு ஆன்மீக பயணம், ஒரு நேர்மறை எண்ணங்கள், இன்னும் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை கொடுத்து மகிழ்ந்திருக்க செய்யும். மூத்த மகனை போன்று பொருள் உணர்ந்து, தவறை உணர்ந்து மீண்டும் அதை செய்து இறைவனுக்கு ஏற்ற காரியங்கள் மனமாற்றத்தோடு செய்ய ஆற்றல் தாரும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தை இறைவா, பாவத்தினால் பலவனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொள்வதற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். குணந்தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிர்ப்போர் பொதுவாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாயக இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பார். ஏழையின் பலிதனை நீ ஏற்கும் வேளை என் வாழ்வு அருளன்பில் நிலை பெறுவே. என் நெஞ்ச நாயக இறைவா, என்றும் என் நன்மை பலியாக ஏற்பார். காற்றில் ஆடுகின்ற தீபம் நானும் கோவிலில் ஏற்றி வைத்தார். சேற்றில் வாழுகின்ற திருமண நானும் தூதையில் சேர்த்து விட்டார். என்னை உன்னென்றோடு இணைக்கின்ற போது, என்னை உன்னென்றோடு இணைக்கின்ற போது என் இயேசுவே என்னை கருதுகின்றேன். என் நெஞ்ச நாயக இறைவா, என்றும் என் நன்மை பலியாக ஏற்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மாலை பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே பாடுவதாவது. பிரியமானவர்களே, உங்களுடைய சுமைகளை இறக்கி வைத்து இறைவன் சுமையை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தருணம். உங்களை இறைவன் சந்திக்க இருக்கிற தருணத்திலே பக்தியோடு என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திட்டம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி காரும். எமக்கு அமைதி காரும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரே உடைய பாவங்களை போக்குகின்றவர். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம். அன்பான இறை மக்களே, இந்த திரு விருந்தினை நற்கருணை விருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். பிற சமயத்தினர், பிற சபையை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த நற்கருணை விருந்தில் பங்கேற்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே இருங்கள். நற்கருணையை உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து அருட்தந்தையர்களும் அருட்கண்ணியும் வழங்குவார்கள். எழுந்து போக வேண்டாம், தயவுசெய்து அங்கங்கே நில்லுங்க. அவங்கவுங்க இடத்துல கொடுப்பாங்க அவனுக்கு. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன்
தீராத நோய் தீர்ப்பதும் லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவையே எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் பேருபகாரத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருள் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காக, நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும், நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடலுள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரே. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களை இந்த 3வது வார செவ்வாய்க்கிழமையில், இந்த மாதத்தின் டிசம்பர் மாதத்திலே 3 வாரம் திருவிரை காலத்தின் 3ஆம் வாரத்திலே இங்கே வந்து உங்களின் விண்ணப்பங்களையும் நன்றிகளையும் சுமந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே திருத்தலத்தின் சார்பாக அன்போடு என வரவேற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இன்றைய மறை உரையில் மற்ற எல்லா நிகழ்வுகளிலுமே இந்த வாரம் முழுவதுமாக மகிழ்ச்சியின் வாரமாக கொண்டாட, ஏனென்றால் இறைவன் பிறக்கப் போகிறார். இம்மானுவேல் நம் வாழ்விலும் உள்ளத்திலும் வந்து பிறக்க வேண்டும், பிறக்கப் போகிறார் என்ற நம்பிக்கையை மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்துகிறோம். ஆகவே இதுக்கு நிறைய தயாரிப்புகள் இருக்கின்றன. வெளி அடையாளங்கள் மட்டுமல்ல, உள் அடையாளங்களும் உள் தயாரிப்பும் வேண்டும். ஆகவே பாவ சங்கீதம் கேட்கப்படுகிறது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவசனை செய்ய வேண்டும் என திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இங்கே கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி பாவ சங்கீதம் செய்து கொள்ள வேண்டுமா உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமை தோறும் இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரின் ஆகியோருடைய கல்லறையிலே சரியாக 11:30 மணிக்கு ஜெப வழிபாடும் அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறுகிறது. ஆகவே வந்து பங்கெடுத்து பயனடையுமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அடுத்த ஆண்டிற்கான புனித அந்தோணியாருடைய கேலண்டர் ஏற்கனவே நமக்கு விற்பனைக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, திருவழிபாட்டு வாசக நாட்காட்டி குறிப்புகள், புத்தகங்கள் மற்றும் அருள் பொருள்கள் அனைத்தும் நம்முடைய அங்காடியில் விற்கப்படுகிறது. சென்று பெற்று வாசியுங்கள், மகிழுங்கள். குருமானவர் நிதி, மற்ற வேண்டுதல் அப்பம், திருப்பலி கருத்துகள் மற்ற அனைத்தும் நம்முடைய திருத்தல அலுவலகத்திலே நீங்கள் செலுத்தி அதற்கான ரசீதையும் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஒரு ஆலோசனைகள் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய திருத்தலத்திலே குருக்கள் எப்போதுமே தயாராக இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையில் மனநல உளநல ஆலோசனை வழங்க. ஆகவே கடந்த ஒரு சில வாரங்களாக சலேசிய சபையை சார்ந்து வந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோடு இன்று ஃபாதர்
ஜேசுநாதன் கப்புச்சின் சபையை சார்ந்தவரும் இந்த ஆற்றுப்படுத்தல் சிகிச்சை கொடுக்க உங்களுக்காக தயாரிக்கிறார். திருப்பலி முடிந்து ஒரு சில ஏற்கனவே பேர் கொடுத்துருக்குறாங்க, அவங்க சென்று மற்றவர்களும் சென்று பயனடையுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இன்னொரு சில வழிமுறைகள், நம்முடைய திருத்தலத்தில் ஆங்காங்கே நீங்கள் வேண்டுதல் மெழுகுத்திரிகள் மற்ற பொருட்கள் எல்லாம் வைக்கிறீர்கள், நல்லது, சந்தோஷம். அதே நேரத்தில் எது எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது நல்லது. சாம்பிராணிகளை கொண்டு பக்கத்தில் வைக்க வேண்டாம், ஆங்காங்கே வைக்க வேண்டாம். என்றால் வருகிற பக்தர்கள் அது காலில் படுது அல்லது நெருப்பில் சுடப்படுகிறது. ஆகவே தயவு செய்து அந்த அங்கே அமர்ந்து ஜெபிக்கிற இடத்துல எந்த இடத்திலும் மெழுகுத்திரியோ சாம்பிராணியோ வைக்க வேண்டாம். அதே சமயத்தில் உள்ள இந்த உப்பு, நீங்கள் வேண்டுதல் உப்பை கூட அந்த பீடத்தில் வைக்க வேண்டாம். அதுக்கான கலசம் இருக்கிறது, அதில் இடத்துல தயவு செய்து அது மேலே வைக்காதீங்க. அது உப்பு அதிகமாக போய் அந்த இடத்துல அந்த சுவர் பாலடைகின்றது. வாகனங்களை நிறுத்துவோருக்கான ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய இந்த காம்பவுண்டில் கடைசி வரைக்கும் அந்த இறுதி ஆண்டவர் கெபி வரைக்கும் உங்களுக்கு இடம் இருக்கிறது. 4 சக்கர வாகனங்கள் 2 சக்கர வாகனங்களை நிறுத்துவர்கள் வரிசைக்கிரமமாக நிறுத்தினா நிறைய வாகனம் நிறுத்தலாம். ஆகவே நம்முடைய மண்டபத்தில் நிறுத்தலாம். ஆகவே நீங்கள் சிரமம் பாராமல் ஒத்துழைக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். உங்களுடைய வாகனங்களை நம்முடைய பாதுகாவலர்கள் அதை பாதுகாக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு குருமானவர் நிதி வழங்கியவர்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அபி திருச்சியை சார்ந்தவர், ஜெரால்டின் திருச்சி, சவரித் ராஜ் திருச்சி, லீலா மேரி பொன்னகர், மெடோனா திருச்சி, அலெக்சாண்டர் லால்குடி, இமாக்குலேட் மெர்சி பீமா நகர், ஃபிலோமினா கந்தன் நகர், ஆரோக்கிய மேரி திருச்சி, அமிர்தையா ஃபேமிலி திருச்சி, ஓலி ரிடீமர் ஸ்கூல் பாலக்கரை, புஷ்பராஜ் திருச்சி, ஜான் அலெக்ஸ் வரகநேரி, சாக்கோ திருச்சி, டேனியல் திருச்சி, அஸ்வின் கும்பகோணம். மற்றும் அப்பம் வழங்கியவர்கள் திரு சேகர் லால்குடி, ஜஸ்டின் திருச்சி, அன்னோன் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு திருச்சியை சார்ந்தவர், மரியதாஸ் திருச்சி, மெடோனா திருச்சி, ஆரோக்கிய சாமி திருச்சி, ஈவானா திருச்சி. இவர்கள் அனைவரையும் நம்ம திருத்தல சார்பாக நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று யாராவது பிறந்த நாள் கொண்டாடும் இருக்கிறீங்களா? திருமண நாள், மேரேஜ் டே, இன்னைக்கு வருஷாந்திர நினைவு கொண்டாடுங்க, சிறப்பு ஆசி பெற்று செல்லலாம். பர்த்டேஸ் அண்ட் மேரேஜ் டேஸ் யாராவது கொண்டாடுறவங்க பீடத்தை நோக்கி சிறப்பு ஆசிரியரை பெற்று செல்லலாம். கைத்தட்டுங்க உங்களுக்காக. இன்றும் இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். மகிழ்ச்சியாய் இருப்பதற்கும் ஆசீர்வாதத்தை வளமாய் பெற்று வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லவும் அவர்களுக்கு இறைவன் துணை செய்வாராக. வேண்டுதல் உணவு திருப்பலி நவநாள் எல்லாம் முடிந்து அருட்தந்தை அதை அர்ச்சிப்பார். அதன் பிறகு அதை சென்று உண்ணலாம். அதை விநியோகிப்பதும் அதன் பிறகுதான் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். நாங்கள் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்காக சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோடு சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிருந்து எங்களை காத்திரளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களை நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு
அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகம் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்பால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளில் வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் உமது அடியார்களை கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும், பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் தந்தருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயர் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக, உங்களை உங்களுள் இருப்பாராக, உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக, உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாளில் ஒரு பாடல் எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டையில் தேவனவர் என்னை தேற்றி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாடல் எந்தன் இயேசு தருகிறார். உணவை இப்ப வழங்க வேண்டாம். ஒரு பாடல் எந்தன் இயேசு தருகிறார். நவநாள் ஜெபம். குழந்தை கரத்திலே துணியாவை வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் விரைந்து வந்துள்ளோம். உள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் அதிக தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வல்லலே, உம்மை கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் இன்று உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரை, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் இருப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இந்த அபிஷேக எண்ணெய் பெறுவதற்கு வரிசையா வாங்க, முண்டியடிச்சிட்டு வர வேண்டாம். அப்புறம் திரும்பி போறதுக்கு வழி கிடைக்காது உங்களுக்கு. தயவு செய்து பொறுமை காத்து அபிஷேக எண்ணெய்